சத்திய முழக்கம் ஓரிரை கொள்கை விளக்க மாதகிதழ். படிப்போம், பயன் பெறுவோம். சத்திய முழக்கம். ஈரோடு மாவட்டம் KS நகர் கிளை சார்பாக இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் சமூக விழிப்புணர்வு மற்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பேரிடரோடு போரிடும் மனிதநேயம் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்காக பணிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக இந்த தலைப்பு ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் வாழும் இந்த சம காலத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல, கடந்த 10 ஆண்டுகளும் அல்ல, ஒரு 10 ஆண்டு, முதல் 10 ஆண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே புயல் என்றும் பெருவெள்ளம் என்றும் சுனாமி என்றும் ஒரு மிகப்பெரிய பேரிடரை உலகம் முழுவதும் சந்திப்பது மட்டுமல்லாமல் நாம் வாழக்கூடிய தமிழகத்திலும் அதற்கான பாதிப்புகளை நாம் பார்த்துத்தான் வருகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட சென்னை போன்ற பகுதிகளிலும் நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையை கூட கணிக்க முடியாமல், உண்ண உணவின்றி, குடிக்க நீரின்றி, பல வீடுகள் நீரிலே மூழ்கி பல உயிர்கள் பலியாகி தன்னுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு, பிற மனிதருடைய உதவி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த நிலையிலிருந்து வெளியேற முடியும் என்று அவர்கள் வாயால் சொல்லாத அளவிற்கு துன்பப்பட்ட ஒரு காட்சியை நாம் கண்டதோடு மட்டுமல்லாமல், அந்த நேரத்திலே நம்மளால் இயன்ற எல்லா காரியங்களையும் நாம் மிக சிறப்பாகவே செய்து வந்தோம், மனித நேயத்தோடு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மனித நேயம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இயங்காது. பொதுவாக இந்த உலகத்திலே பல்வேறு மதத்தவர்கள் வாழலாம், பல்வேறு இனத்தவர்கள் வாழலாம், பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழலாம், பல நாடுகளில் வாழக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் மனித நேயம் இல்லை என்று சொன்னால், பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய நிலை என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஈரோடு பகுதி. இந்த ஈரோடு பகுதியிலே பல மதத்தவர்கள் வாழ்கிறோம், பல இனத்தவர்கள் வாழ்கிறோம், பல மொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்கிறோம். யார் எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி யாருக்கும் தெரியாது. ரோட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் திடீரென்று மயங்கி கீழே விழுகிறான். அவனை கடந்து செல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஐயோ, ஒரு மனிதன் கீழே விழுந்து விட்டானே, அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று அவர்களுக்கு நீர் கொடுத்து, அவர்களுக்கு முதலுதவி செய்து, அவருக்கு தேவையான ஏற்பாடு செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கணும் சொன்ன, அந்த மனிதனை கடந்து சென்ற மனிதர்கள் எத்தனை பேர், அந்த மனிதருக்காக உதவி செய்தவர்கள் எத்தனை பேர், இதை ஒப்பிட்டு பார்த்தால் தெரிந்துவிடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே மனித நேயம் எந்த அளவுக்கு தலைத்து வளர்ந்திருக்கிறது. அது இன்னும் மெருகேற்றப்பட வேண்டுமா, அல்லது அது இல்லாமல் இருக்கிறதா, அதை சரி செய்ய வேண்டுமா? குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியிலே மனித நேயம் எவ்வாறு இன்னும் உயர வேண்டும்? இஸ்லாமியர்களுக்கு திருமறை குர்ஆனும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மனிதநேய கருத்துக்களை எவ்வளவு ஆழமாக சொல்லி இருக்கின்றார்கள். மனித நேயத்தின் மூலமாக பிற மனிதர்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்யப்பட வேண்டும், பிற மனிதர்களை எவ்வாறு அன்பாக அணுக வேண்டும், பிற மனிதர்களுடைய தேவையில் நாம் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும், பிற சமுதாய மக்கள் மத்தியிலே, பிற மதத்தை பேணக்கூடிய மக்கள் மத்தியிலே, அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும், மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், மனிதர்களை மனிதர்களாக பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் பின்வாங்க கூடாது என்பதில் நமக்கு மார்க்கம் மிக வலுவாகவே செய்தியை போதிக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். மனிதநேயத்திற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பல மனிதர்களும் மனிதநேயத்தை பத்தி பேசலாம், மனிதநேயத்திற்கான கருத்துக்களை கூறலாம்.
ஆனா அல்லாஹ்வுடைய திருத்தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையிலே, ஒற்றை வரியிலே ஒரு முஸ்லிமிடம் எவ்வாறு மனிதநேயம் வெளிப்பட வேண்டும், ஒரு முஸ்லிமிடம் எவ்வாறு கருணை வெளிப்பட வேண்டும், ஒரு முஸ்லிமிடம் எவ்வாறு அன்பு வெளிப்பட வேண்டும், ஒரு முஸ்லிம் எவ்வாறு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை நேசிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய சகோதரனை அணுக வேண்டும், எல்லாத்தையும் சேர்த்து அங்கொன்னு இங்கொன்னு பிறக்கி போட்டு பெரிய பயானாக இல்லாம அழகாக தெளிவாக ரத்தின சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும் விதமாக நபிகளாரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும், நபிகளாரால் மட்டும்தான் இப்படி செய்தி சொல்ல முடியும். ஏனென்றால் நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி என்பது நபிகளாருடைய சொந்த கருத்து கிடையாது, இறைவனால் அறிவித்து கொடுத்து சொல்லப்படுவதால் அவள் ஆழமிக்க கருத்தை நபிகளார் மட்டுமே சொல்வார்கள். அது என்ன வார்த்தை? திரும்ப நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். நாம் பல கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய செய்தி, நபிகளார் சொல்லுகின்றார்கள், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நம்பிக்கையாளராக ஆக முடியாது. நான் சொல்லல, பெருமானார் சொல்றாங்க. நம்பிக்கையாளர்னா யாரு? அல்லாஹ்வை நம்புறீங்கல்ல, திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, நபிகளாரை தூதர் என்று பின்பற்றுகின்றீர்கள் அல்லவா, மறுமையை நம்புகின்றீர்கள் அல்லவா, இதெல்லாம் சேர்ந்துதான நம்பிக்கை. மலக்குமாரை நம்புறீங்கல்ல, நபிகளார் சொல்றாங்க, இதையெல்லாம் நீங்க நம்புவது உண்மை என்றால், இதையெல்லாம் நீங்க நம்புவது நிஜம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஹத்தா யுஹிப்பு அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, நீங்கள் உங்களுக்கு விரும்புவதை உங்கள் சகோதரனுக்கு விரும்பாதவரை இதையெல்லாம் நம்பியவர் போல் ஆகாது. இஸ்லாம் எங்கவே இன்னைக்கு மனிதநேயத்தை பத்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு டெபினேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியே இல்லை. இன்னைக்கு பல இடர்பாடுகளில், பல பேரிடர்களில், பல்வேறு விதமான துன்பங்களிலே இஸ்லாமியர்கள், குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்ந்த நாம பல களங்களிலே தங்களை முன்னிறுத்தாமல் மார்க்கத்தை முன்னிறுத்தி, நபிகளாருடைய சொல்லை முன்னிறுத்தி, திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலை முன்னிறுத்தி களப்பணியாற்றுறோமே, செய்கிறோமே, பொருளாதார உதவி செய்கிறோமே, தன்னுயிரை துச்சமாக மதித்து பிறருக்கு உதவி செய்ய வெள்ளங்களில ஓடுகிறோமே. ஏன் செய்கிறோம்? ஏன் செய்ய வேண்டும்? நபிகளார் சொல்லுகின்றார்கள், திருமறை குர்ஆன் பேசுகிறது, நபிகளார் நம்மை அப்படித்தான் வார்த்தெடுக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை என் சகோதரனுக்கும் நான் விரும்ப வேண்டும். இதுல எல்லாமே உள்ளடங்கிறோம். நான் எனக்கு எதை விரும்புவேன்? நான் பசி இல்லாமல் இருக்க விரும்புவேன், என் சகோதரனுக்கு பசி இருக்க கூடாது என்று நான் விரும்ப வேண்டும். நான் ஆடை உடுத்த விரும்புவேன், என் சகோதரனுக்கு ஆடை கொடுக்க நான் விரும்ப வேண்டும். நான் அழகான வீட்டில் இருக்க ஆசைப்படுவேன், என் சகோதரனுக்கு அது கிடைத்திருக்கிறதா என்று நான் விரும்ப வேண்டும். நபிகளார் சொன்னதுக்கு அர்த்தம் அதானே. எந்த ஒரு மனிதனால் தனக்கு துன்பத்தை நாடுவான, தனக்கு இழப்புகளை நாடுவான, தனக்கு சங்கடத்தை நாடுவான, தனக்கு பிரச்சனைகளை விரும்புவான, அதைத்தான் நபிகளார் சொல்லுகின்றார்கள். நீ எப்படி உனக்கு பிரச்சனைகள் விரும்ப மாட்டாயோ, நீ எப்படி துன்பத்தை விரும்ப மாட்டாயோ, நீ எப்படி பசியை விரும்ப மாட்டாயோ, நீ எப்படி ஆடையின்றி அலைவதை விரும்ப மாட்டாயோ, நீ எப்படி சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாயோ, அதுபோல் நீ உன் சகோதரனுக்கும் எண்ணிப்பார், அவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். அப்படி ஒரு சகோதரனுக்கு நீ உன்னை போல் நினைக்கவில்லை என்று சொன்னால் நீ நம்பிக்கை கொண்டவனாகவே ஆகவில்லை என்று திரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன் மொழியாக உதித்திருக்கின்றார்களே. இதை விட வேறு என்ன மனிதநேய கருத்துக்களை இஸ்லாம் சொல்ல வேண்டும்? இதை விட நிறைய சொல்லியிருக்காங்க. ஒண்ணு போதாத? மனிதநேயத்தை இஸ்லாமியர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஜமாத்தார்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் பிற சமுதாய மக்கள் மத்தியிலே, முஸ்லிம்கள் மத்தியிலே, இன்ன பிற மக்கள் மத்தியிலே, குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர் என்பதெல்லாம் தாண்டி எந்த உயிரினங்கள் மீது எடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய உதவி ஒரு மனிதனுக்கு மட்டும் தேவையில்லை. ஒரு ரோட்ல போற ஒரு நாய், அதற்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு உயிரினம் தான். அதன் மீதும் நீங்கள் கருணை காட்ட வேண்டும். நபிகளார் அதையும் சொல்லி காட்டுகின்றார்களா இல்லையா? வல்லா எருகமுலா யுருகம், நீங்கள் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான தெளிவான செய்தி பாருங்க.
இஸ்லாம் ஏன் உயர்ந்து நிற்கிறது? இஸ்லாம் ஏன் இன்னும் உயரத்திலே எட்டிக்கொண்டு செல்கிறது? இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய கொள்கைகளை, இஸ்லாமிய கோட்பாடுகளை, இஸ்லாமியர்களிடம் வெளிப்படக்கூடிய மனிதநேய பணிகளை நீ உலகமே உற்று பார்க்கிறது. நாம செஞ்ச சேவைகள் இருக்கிறதா இல்லையா? நாம யாருக்காகவும் செய்ய, அல்லாஹ்வுக்காக செய்தோம். சென்னை பெருவெள்ளத்திலே இது என்னமோ கதையாக கற்பனையாக சொல்லல. இன்னைக்கு வீடியோ இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, முகநூல்ல லைவ்கள் வந்தது, பத்திரிகைகள் பாராட்டின, பல வீடியோக்கள், பல டிவிகளில் விவாதங்கள் நடந்தது. சும்மா சொல்லல. நாம எதை எதிர்பார்க்கல, இந்த பெருமையை எதிர்பார்க்கல, இந்த புகழை எதிர்பார்க்கல. நாம என்ன எதிர்பார்த்தோம்? சென்னையிலே பெருவெள்ளம், மக்கள் எல்லாம் வீடின்றி தெருவுகளில் வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசல்களில் பாங்கு ஒலித்தது போல அறிவிப்புகள் செய்யப்பட்டது. இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, அதான் முக்கியம். உதவி செய்ய நீங்க நாடினால், மனிதநேயத்தை வெளிப்படுத்த நாடினால், நான் முஸ்லீமுக்கு தான் செய்வேன், ஹிந்துவுக்கு தான் செய்வேன், அப்படிலாம் பார்க்கவே கூடாது. மனிதநேயம் எங்கு தேவைப்படுகிறதோ அத்தனை இடங்களிலும் உங்களுடைய மனிதநேயம் வெளிப்பட வேண்டும். பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க, வாங்க, மழை பெய்யுது, பெருவெள்ளம், விடாத மழை, ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யுது. 60 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் என்று சென்னையே வெள்ளக்காடாக கிடக்கிறது. நன்றாக நீங்க சிந்தித்து பாருங்கள். சென்னையிலே வசிக்கக்கூடிய மக்கள் பல பகுதிகளாக இருக்கின்றார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அன்றாடம் காட்சிகளாக பிளாட்பார்மில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். குடிசைகளிலே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். வெள்ளத்தினுடைய விளைவாக பிளாட்பார்மில் வசிக்கக்கூடியவனுக்கு படுக்க இடம் இல்லை. குடிசையில வசிக்கக்கூடிய வீடு பூரா வெள்ள சூழ்ந்துருச்சு, யாரும் உள்ள இருக்க முடியல. பள்ளிவாசல்களில் அறிவிப்பு வருகிறது. அறிவிப்பு என்ன அறிவிப்பு? உங்கள் குடிசைக்குள் தண்ணீர் வந்தது எங்களுக்கு தெரியும். பிளாட்பார்ம்ல படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர் அங்கே படுக்க முடியாது என்பதற்கு தெரியும். என் அருமை இந்து சகோதரர்களே, என் அருமை கிறிஸ்தவ சகோதரர்களே, என் அருமை நாத்திக சகோதரர்களே, என் அருமை இன்னபிற மதத்து சகோதரர்களே, யாராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் அதைத்தானே சொன்னாங்க. உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் உணவு உண்ணாத நபிகள் நாயகம். உன் அண்டை வீட்டுக்காரன் யார், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர் கடவுளே இல்லை என்று மறுப்பவராக கூட இருக்கட்டும், ஆனால் முஸ்லீமுக்கான கடமை என்ன தெரியுமா? நீங்கள் வயிறார சாப்பிட உணவை முன்னால பகிரும் பொழுது பக்கத்து வீடு என்ன, மேல வீடு என்ன, கீழே வீடு என்ன, எழுத்த வீடு என்ன, அவன் சாப்பிட்டான, அவன் புள்ள சாப்பிட்டுச்சா, நாம பிரியாணி சாப்பிடுறோமே, நாம அழகாக விதவிதமா ஆக்கி சாப்பிடுறோமே. நான் சொல்லவில்லை சகோதரர்களே, நபிகளார் சொல்லுகின்றார்கள், இஸ்லாம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்விலும் மனிதநேயம் இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும். சும்மா கிடையாது மனிதநேயம் சொன்னா. இஸ்லாத்தை விட அழகான மனிதநேயத்தை, இஸ்லாத்தை விட அழகாக உதவி செய்யக்கூடிய பிற மனிதர்களுக்கு யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அதைத்தான் நபிகளார் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, நீ எதை விரும்புவாயோ அதை உன் சகோதரனுக்கு விரும்பு, உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு விரும்பு. நீ கஷ்டத்தை விரும்ப மாட்டாய் என்றால் அவன் கஷ்டப்படக்கூடாது என்று நினை. அதைத்தான் நாம் அந்த வெள்ளத்திலே செய்து காட்டினோம். நபிகளாருடைய வாக்கிற்காக, நபிகளாருடைய சொல்லிற்காக. நபிகளார் சொன்னார்களா இல்லையா, நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் வரை, நீங்கள் உங்களை போன்று பிறரை நினைக்கும் வரை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். முன்னால் என்ன கேள்வி வருது? நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை வெற்றி வேண்டும், அல்லாஹ்வை நம்புவது உண்மையானால் நான் பிறருக்கு உதவி செய்வேன். இந்த முகமதை இறை தூதர் என்று நம்புவது உண்மையானால் நான் பிறருக்கு உதவி செய்வேன். இந்த திருக்குர்ஆன் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்பதை நம்புவேனானால் நான் பிறன் மீது மனிதநேயத்தை காட்டுவேன். அதைத்தான் பள்ளி வாசல்களில் ஒலித்தது. எல்லா சகோதரர்களும் பேசினா, நாம பேசல, நாம சும்மாதான் இருந்தோம். ஆனால் அந்த உதவியை பெற்றுக் கொண்டவர்கள், அந்த நேரத்திலே பயனடைந்தவர்கள், மற்ற பொதுவான மக்கள் சொன்னார்கள், இதல்லவா மார்க்கம், இவர்கள் அல்லவா மனிதர்கள். ஒரு இடர்பாடிலே, துன்பத்திலே, துயரத்திலே மக்கள் எல்லாம் தெருவில் நிற்கின்றார்கள், வீதியில் நிற்கின்றார்கள். மக்களுக்கு உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை, சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை. இது போன்ற ஒரு இக்கட்டான நிலையிலே, கஷ்டமான நிலையிலே, துன்பமான நிலையிலே
அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பி வைக்கப்பட்ட ஆலயங்களில் மற்ற சமுதாய மக்களையும் அழைக்கின்றார்களே, வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றார்களே, வந்தவர்களை அரவணைத்தார்களே, இதுவல்லவா மனிதநேயம். என் அன்பான நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த மனிதநேயம் என்னுள் பூத்தது, என்னால் அல்ல, எங்களுடைய பெருமானாரால். பேரிடரோடு போரிட்டது இப்படித்தானே போரிட்டோம். பேரிடரோடு போரிடுவதுன்னா வரக்கூடிய மழையை தடுத்துட்டோமா, அடிக்கிற புயலை தடுத்துட்டோமா, உழுக்கிற பூமியை நிறுத்திட்டோமா, சுனாமியில அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இறைவன் மனிதர்களை சோதிப்பதற்காக உங்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யார் நீங்கள் மனிதநேயத்தோடு நடக்கின்றீர்கள், யார் யாருக்கு உதவுகின்றீர்கள், இந்த கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் யார் கைகொட்டி சிரிக்கின்றீர்கள், பிற மனிதர்களை யார் அன்பாக, எல்லாத்தையும் அல்லாஹ் சோதிப்பதற்காக இடர்பாடுகளை துன்பங்களை துயரங்களை அல்லாஹ் செய்யத்தான் செய்வான். இது போன்ற நிலைகள்ல தான் மனுஷனை புரிய முடியுது, தெரிய முடியுது. யார் நல்லவே யார் கெட்டவே, யார் இரக்க குணம் உடையவே, யார் உதவி செய்யறா, யார் ஏமாத்துறா, யார் கடவுளின் பெயரால் சம்பாதிக்கிறா. எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி நிலை வரலன்னா எதுவுமே நடக்காது தானே. ஆனா இப்பொழுது உலகம் அழகாக அறிந்து கொண்டிருக்கிறது, உலகம் அழகாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது வெறும் வணக்கத்துக்குரிய மார்க்கம் மட்டுமல்ல, அது வாழ்க்கை தத்துவங்களை சொல்லக்கூடிய மார்க்கம், அழகாக மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இடர்பாடுகளிலே துன்பங்களிலே துயரங்களிலே நமக்கென்ன என்று ஓடி செல்லாமல் பிற மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று மற்றவர்கள் புகழ்ந்து பேசினார்களே, அந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ்வை புகழுகிறோம். இறைவா, நீயே இதற்கு போதுமானவன். ஏன் நம்ம செஞ்சோம், ஏன் செய்யறோம், ஏன் செய்யணும், செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எல்லாரையும் மாதிரி நாமையா இருக்க முடியல. நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த வெள்ளப்பெருக்குல உள்ள நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கும் நீங்க முகநூல தட்டினா வரும், பேஸ்புக்ல வந்த செய்தி, பல யூடியூப் சேனல்கள்ல மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்ட செய்தி. பேசப்பட்டது நாமல்ல, நாமே நம்மள பேச மாட்டோம் தானே, பிற மக்கள் பார்த்து வியந்து இப்படிலாம் செய்வாங்களா, செய்ய முடியுமா, என்ன செயல். ஒரு சகோதரன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த சகோதரன் தான், அந்த வெள்ளப்படிகளில எல்லா ஜமாத்தையும் ஈடுபட்டாங்க. இல்ல நம்ம மறக்கலாம் இல்லை, நான் அந்த ஜமாத்தை சார்ந்தவங்க நம்மளோட செயலை சொல்றோம், அவ்வளவுதான். முஸ்லிம்கள் எல்லாருமே ஈடுபட்டது உண்மைதான். ஒரு சகோதரன் இது போன்ற ஒரு தெரு, இது மாதிரி கொஞ்சம் உயரமான பகுதி, வெள்ளம் சூழப்பட்டு தெரு முழுவதும் தண்ணி, வீதி முழுவதும் தண்ணி. எந்த அளவுக்கு தண்ணி, அவர்களுக்கு ஒரு அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு என்று அவர்கள் உயரமாக கட்டி இருக்கிறாங்கல்ல, வீட்டினுடைய பாதி வரைக்கும் தண்ணி. கீழே தானே கிச்சன் இருக்கும், தண்ணி கீழே எல்லாம் அப்படி ஃபுல்லா இருக்குது. உயிரை காற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தெருவிலே இருக்கக்கூடியவர்கள், பகுதியில வசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் மாடியிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். அவர்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறது, ஜிபே இருக்கிறது, கூகுள் பே இருக்கிறது, ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கிறது. ஆனால் என்ன பயன், எது இருந்தாலும் அந்த அந்த நீருக்குள்ளே புகுந்து ஏன் கழுத்தளவுக்கு தண்ணி போகுது. போட்ல சில இடங்கள்ல அதையும் முக்கிய நினைச்சா போட்ல போகணும். அந்த இடத்துல கூட இந்த ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரன் அந்த பகுதிக்குள்ள, இன்னைக்கு நான் பொய் சொல்லல, இல்லாத சொல்லல, இன்னைக்கு தட்டினாலும் வரும், இன்னைக்கு மட்டுமல்ல 100 ஆண்டுகள் கழித்தாலும் அல்லாஹ் அதை சாட்சியாக்குவான். ஒரு சகோதரர் இது போன்ற ஒரு தெருக்குள்ளே செல்லுகின்றான், கழுத்தளவுக்கு தண்ணி இருக்கிறது, இருள் சூழ்ந்த நேரம், இரவு நேரம். அவன் என்ன நினைக்கிறான், நாம வெளியில இருக்கிறோம், இந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களை வெள்ளம் சூழ்ந்துருச்சு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, திடகாத்திரமான மனிதர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட மனிதர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். உள்ள இருக்கவங்க வெளியில வந்து இந்த வெள்ளத்துல நீச்சல் அடிச்சு போக முடியாது, நீச்சல் தெரியாது. துணிச்சலாக நபிகளார் சொன்னார்களா இல்லையா, நீ உனக்கு விரும்புவதை உன் சகோதரனுக்கு விரும்பு. உங்களுக்காக உணவு தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். தேவைப்படக்கூடியவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எந்த தெருலாம் தெரியாது, முஸ்லீம் இருக்கிறாங்களா, ஹிந்து இருக்கிறாங்களா, கிறிஸ்தவம் இருக்கிறானா, நாத்திக இருக்கிறானா, கம்யூனிஸ்ட்வாதி இருக்கிறானா, திமுக இருக்கிறானா, அண்ணாதிமுக, எதுவும் எங்களுக்கு தெரியாது. மனிதன் இருக்கிறான், மனிதன் வசிக்கிறான். மனிதனுக்கு சாப்பாடு வேணும், குழந்தைக்கு பால் வேணும், நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கணும்,
வெள்ளம் சூழ்ந்திருக்கு, யாருக்கு ஆர்டர் பண்ணாலும் வெள்ளத்தை தாண்டி வர முடியாது. இப்ப சாதாரண நேரம், வீட்டுல பசினா உடனே ஒரு தட்டப்படும், ஸ்விக்கில வருவான், அதுல வருவான், இதுல வருவான். அன்னைக்கு முடியுமா? கரண்ட் இல்ல, இருட்டு நேரம், வீடுகளுக்குள்ள தண்ணீர் பூந்துருச்சு, சமைக்க முடியாது. இதுதாங்க மனிதரை பேரிடரோடு இப்படித்தான் நம்ம போரிட்டோம். பேரிடரோடு போர் என்பது அதை தடுத்து நிறுத்துவதல்ல, அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் வென்றெடுத்தோமே, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தோமே, அவர்கள் பசியார நாம் உணவளித்தோமே, அவர்களுக்கு ஆறுதலாக நாம் துணை நின்றோமே, இதுதான் போரிடுவது. அதை இஸ்லாம் சொன்னதால் நாம் திரும்ப திரும்ப செய்தோம். அதை இன்னும் செய்யணும். இஸ்லாமியர்களுக்கான பொறுப்பு என்ன, முஸ்லிம்களுக்கான பொறுப்பு என்ன? நம்மை தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், எதை பற்றும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கான வார்த்தை என்பது நபிகளாரிடம் இருந்து வந்தது, உங்களுக்கான செய்தி என்பது திருமறை குர்ஆனில் இருந்து வந்தது. நீங்கள் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும், பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பிற மனிதர்களுடைய துன்பத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும், உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்கள் அரவணைத்து நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்றால் அதில் இஸ்லாமிய சமுதாயம் உறுதியாக நிற்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் ரத்தின சுருக்கமான வார்த்தைகள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். சும்மா மணிக்கணக்கில் பேசுதல்ல பெருசு. பெருமானார் சொன்னார்கள் என்றால் நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டம் அல்லவா? பெருமானாருடைய வார்த்தைக்கு மறுமையிலே பலனளிக்கும் என்ற செய்தியை புரிந்தவர்கள் அல்லவா? அண்டை வீட்டுக்காரர் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் கான யூமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உங்களில் யார் நம்புகின்றார்களோ. திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் எங்கதான் வருவாங்க, நீ அல்லாஹ்வை நம்புனா, மறுமையை நம்புனா, நீதி விசாரணையை நம்புனா, இப்படி வா, எங்க மனிதநேயத்திற்கு வா, பிற மனிதர்களுக்கு உதவி செய்யவா, பக்கத்து வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்தவா. அப்படி பக்கத்து வீட்டுக்காரனை நீ தொந்தரவு செய்து கொண்டு அல்லாஹ்வை நம்பினதாக ஆகாது. வேற எந்த மார்க்கத்திலேயாவது, மதத்திலேயாவது, கொள்கைகளிலேயாவது, கருத்துக்களாவது ஒரு நம்பிக்கையோடு சேர்த்து மனிதநேயத்தை பார்க்க முடியுமா? பார்த்த செய்திகள் இருக்கா? இல்ல. நபிகளார் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை நம்புறியா, மறுமையை நம்புறியா? அப்படி அல்லாஹ்வையும் மறுமையை நம்புவது உண்மையாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஃபல் யுக்ரிம் ஹாஜாரஹு, நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்துங்கள். பெருமானார் எங்க கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க, செய்தி எப்படி போது பாருங்க. நீ அல்லாஹ்வை நம்புதீன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய், பக்கத்து வீட்டுக்காரனோட நலவோடு நடந்து கொள். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் சாப்பிடாது, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடாது, பக்கத்து வீட்டுக்காரன் நலவை நீ நாட வேண்டும் என்று நபிகளார் சொல்லுகின்றார்களே, இங்கதான மனிதநேயம் வெளிப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்கார இன்னைக்கு யாரா அப்படி நகர்ப்புற கிராமப்புற வாழ்க்கைக்கு நகர்ப்புற வாழ்க்கைக்குமான மிகப்பெரிய வேறுபாடு அதுதான். பக்கத்து வீட்டுல யார் இருக்கானே யாருக்கும் தெரியாது. நகர்ப்புறங்கள்ல சென்னையில நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு பிளாக்ல தான் இருப்பான், மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர், யாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களோடு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எந்த நட்பும் இல்லாமல் பகையோடு வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நபிகளார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அப்படி நடக்காதீர்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எந்த கொள்கையை சார்ந்தவன் என்பது பிரச்சனை இல்லை, எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது பிரச்சனை இல்லை, கடவுளே இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அது எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுடைய நல்லவில் அக்கறை காட்டு. முஸ்லிம்களுக்கான செய்தி இதுதான், இந்த சமுதாயத்துக்கான செய்தி இதுதான். நீங்கள் ஏன் களப்பணி ஆற்ற வேண்டும்? நீங்கள் ஏன் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும்? நீங்கள் ஏன் புயல் போன்ற பேரிழப்புகளில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும்? அண்ணலார் அல்லவா சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் அல்லவா சொல்லுகின்றார்கள், திருமறை குர்ஆன் அல்லவா பேசுகிறது. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, பிறர் மனிதனுடைய நலன் நாட வேண்டும் என்று சொல்லுகிறது, பிற மனிதர்கள் மீது அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நான் என் அல்லாஹ்வை நம்புவது உண்மை என்றால், இந்த முகம்மதை தூதர் என்று நம்புவது உண்மை என்றால், என் மரணத்திற்கு பிறகு மறுமை என்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்று நம்புவது உண்மை என்றால், நான் என் அண்டை வீட்டுக்காரர் விஷயத்திலே, நான் என் சகோதரர்கள் விஷயத்திலே, நான் உதவி தேவைப்படக்கூடிய விஷயத்திலே
நான் மனித நேயங்கள் விஷயத்திலே, ஏன் எல்லா உயிரினங்கள் விஷயத்திலே சரியாக நடந்தால்தான் என்னுடைய நம்பிக்கை முழுமையாகும். இஸ்லாம் இப்படித்தான் வழி நடத்தும். இஸ்லாம் எப்படி சமூகத்திலே பாதிக்கு தெரியுது, பாதி தெரியல, மனம் போன போக்குல இஷ்டத்திற்கு ஆளாளுக்கு நமக்கு என்ன உனக்கு என்ன, யார் என்ன செஞ்சான்னு, அவன் அப்படி செஞ்சானே இப்படி செஞ்சானே, எவனு எப்படி செஞ்சுட்டு போறான், உனக்கு கட்டளை என்ன, உங்களுக்கு வழிகாட்டுதல் என்ன, உங்களுக்கான அறிவுரை என்ன, இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயம் எதை நோக்கி நகர வேண்டும், இந்த சமுதாயத்தின் மீதான பொறுப்பு என்ன, இந்த சமுதாயம் எதை நம்புகிறதோ அதில் உறுதியாக நிற்க வேண்டுமா அல்லவா? சும்மா இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்திகளை நாம சொல்றோமே, களத்துல நிக்கிறோமே, இரத்த தானங்கள் ஆனாலும் சரி, ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆனாலும் சரி, இது போல பேரிடர்களிலே முன்னை வந்து பணி செய்வதாக இருந்தாலும் சரி, நாமும் செய்து பிற மக்களையும் அழைக்கிறோம். என்ன காரணம்? ஏன் சென்னையில 1 கோடி பேர் இருக்கிறானே, 1 கோடி பேர் களப்பணிக்கு வராம இருக்கும் பொழுது சில ஆயிரம் சில லட்சம், காரணம் என்ன? நமக்கு மட்டும் அப்படி சிந்தனை உதிப்பதற்கு என்ன காரணம்? நாம ஏன் செய்யணும்? நாம மட்டும் ஏன் தண்ணிக்குள்ள நீந்தி போறோம்? நாம மட்டும் ஏன் உயிரை பணைய வைக்கணும்? இஸ்லாம் எப்பொழுதுமே இந்த சமுதாயத்தை, இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்படி உருவாக்கியதன் காரணமாக, இதை திரும்ப 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 புகத்தியதன் காரணமாக, உணவளிப்பதில் இருந்து, அனாதைகளை அரவணைப்பதில் இருந்து, பிறருக்கு உதவி செய்வதில் இருந்து, எல்லா நல்ல செயல்களிலும் இருந்து, ரோட்டில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையிலே கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ ஓரமாக அகற்றி செல்வதில் இருந்து, அதை சொன்னால் நபிகள் நாயகம் சின்ன விஷயம் சொல்லல. ரோட்ல நடந்து போறீங்க, மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கல்லு நடு ரோட்ல கிடக்கு, ஒரு முள்ளு நடு ரோட்ல கிடக்கு, அதை நீங்க குடிகார பயில்வ பெருத்துட்டா, சாராயத்தை குடிச்சிட்டு நடு ரோட்ல பீங்கான போட்டு உடைச்சிட்டு போயிருந்தா, செருப்பணியாம எத்தனையோ மக்கள் வருவான், கண்ணு தெரியாதவங்க வருவான், ஏழைகள் வருவான், மிச்சுவால்ல தீங்கிழைக்கும்ல. பெருமானார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நடக்கும் சாலைகளில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ இது போன்ற விஷயங்களையோ அகற்றுவீர்கள் என்றால் அதுவும் நன்மைதான். அப்ப அல்லாஹ் அழகான முறைப்படி இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் என்றுதான் வச்சிருக்கிறான். அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. பஞ்சாப்ல வாழக்கூடிய ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய விளைநெல்லை தான் தமிழ்நாட்டில் உள்ள நாம சாப்பிடுறோம். நாம் தயாரித்து அனுப்பக்கூடிய ஆடைகளை தான் பங்களாதேஷ்ல போடுறான். ஆடைக்கு மதம் உண்டா? உணவுக்கு மனம் உண்டா? குஜராத்திலிருந்து வரக்கூடிய பாலுக்கு ஜாதி உண்டா? இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறா, ஏற்படுத்தி இருக்கிறா. மனிதன் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும். ஒருவர் உதவியை இன்னொருவர் பெற்றுத்தான் வாழ முடியும். ஒருவர் இன்னொருக்கு ஒரு உதவ மறுத்தால் இன்னொருவர் இன்னொரு பாதிக்கப்படுவான். மற்ற எல்லா விஷயங்களையும் மனிதன் ஒத்துக்கூட, ஏன் அதுல லாபம் இருக்கிறது. ஒரு விவசாயி வயலுக்கு இறங்கினா லாபம் இருக்கிறது. ஒரு பறவை ஒரு மாடு வச்சு பால் கறக்கிற லாபம் இருக்கிறது. ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளிலே ஆடை தயாரிப்பு லாபம் இருக்கிறது. ஆனால் மனிதநேயத்தோடு பிற மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்கின்றீர்களே, அது இந்த உலக ஆதாயம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான், மறுமையிலே உங்களுக்கு கூலி உண்டு. ஏன் மனிதநேயம் செத்து போச்சுன்னா, ஏன் மனிதனுக்கு உதவ மாட்டுக்கான்னு சொன்னா, அதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறான். வியாபாரம் பார்த்தா பைசா கிடைக்கி, வேற விவசாயம் பார்த்தா அரிசி கிடைக்கி, வேற வேலை பார்த்தா கூலி கிடைக்கி, ஒண்ணுமே இல்லாம நீ வீட்டுக்குள்ள வெள்ளத்துல சிக்கி கொண்டு உன்னை நான் காப்பாத்தினா எனக்கு யாராவது 1000 ரூபாய் தருவாங்களா? 2000 ரூபாய் தருவாங்களா? எந்த ஆதாயமும் இல்லாம எந்த கூலியும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவணும் கேட்கிறான். நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும்? எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், அதன் மூலமாக எனக்கு லாபம் கிடைக்கிறது, உனக்கு செய்த என்ன பிரச்சனை கேட்கிறாள். அங்கதான் இஸ்லாம் என்று அழகாக பேசுகிறது, அழகாக வழிகாட்டுகிறது. நீங்கள் பிற மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யாதீர்கள், உங்களுக்கான கூலி அல்லாஹ் மறுமையிலே தருவான். அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் உதவுவதை விட்டு பின்வாங்க மாட்டீர்கள்.
அப்படிதான் வரணும். நாம பிறருக்கு உதவுதுன்னு சொன்னா யார்த்தையும் வாங்க கூடாது, தேவையும் அல்ல, யார பத்தி நமக்கு சிந்தனையும் இல்லை. திருமறை குர்ஆன் அழகாக பேசுகிறது. அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் நேசித்ததின் காரணமாக. குர்ஆன் எப்படி நமக்கு பாருங்க, நீங்க உணவு கொடுக்கிறது, பிறகு உதவி செய்வது எதுக்கு? அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்கல்ல, அல்லாஹ் மீது நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்கல்ல, அதைத்தான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும். என் இறைவன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், என் இறைவனை நான் நேசிக்கிறேன், என் இறைவனை நான் வணங்குகிறேன், என் இறைவன் ஓரிரை கொள்கை, ஓர் இறைவனாகிய அல்லாஹ் மீது நான் முழுக்க நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதன் காரணமாக நான் பசித்தவனுக்கு உணவளித்தேன். பசித்தவனுக்கு ஹோட்டல்ல உணவு கொடுத்தா துட்டு தருவான், ரோட்ல வாரான் பசிக்குன்னு கேட்கா துட்டு தருவானா? நம்ம தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்கணும்? நீங்க அல்லாஹ்வை நம்புனீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தினால், குர்ஆன் அப்படித்தான் பேசுகிறது. நான் ஒரு மனிதனுக்கு வெள்ளத்துல கொடுத்தோமே சாப்பாடு, ஆயிரக்கணக்கான பொட்டலங்களை அள்ளி கொண்டு சென்றோம், பெருமைக்காக அல்ல. தூத்துக்குடியில் ஒரு அரசு மருத்துவமனை சுற்றி தண்ணி, வெள்ளம், பெருவெள்ளம், உள்ளேயும் போக முடியல, வெளியே வர முடியல. உள்நோயாளி இருக்கிறான், மருத்துவர் இருக்கிறான், செவிலியர் இருக்கிறான். இதான் சோதனைங்கிறது. என் பணம், என் பங்களா, என் காரு, என் காசு என்று எல்லாரும் மார்தட்டுகின்றார்களே, இறைவனுடைய சோதனை, இறைவனுடைய பிடி கொஞ்சம் மனிதனை நெருக்கி விட்டதென்றால் அவன் கையும் ஓடாம காலும் ஓடாம நிற்கிறான். தூத்துக்குடி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, உள்ள போறோம், உள்நோயாளி இருக்கிறான், கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் இருக்கின்றார்கள், ஐசியூல ஆள் இருக்கிறான், வெள்ள சூழ்ந்தாச்சு, போக்குவரத்து எல்லாம் தடப்பட்டாச்சு, உள்ள இருக்கவனுக்கு பசி. யாருக்கு பசி? டாக்டருக்கு பசி, அங்க இருக்கக்கூடிய நர்ஸுகளுக்கு பசி, ஓடு வருது. இப்படி பெரிய ஒரு நூத்துக்கணக்கான பேரு அரசு மருத்துவமனையில உள்ள தஞ்சம் புகுந்தது போல. வெளியில வருவதாக இருந்தா போட் இருந்தாதான் வர முடியும், இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்சுதான் வர முடியும். நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு நீச்சல் தெரியாது. சரி, நீச்சலே தெரிஞ்சால் நோயாளி எப்படி வெளியே வர முடியும்? கர்ப்பமா கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு தாய் எப்படி வெளியே வர முடியும்? சரி, அவங்கள நோக்கி போகணும்னா ஊரே வெள்ளத்தால சூழ்ந்து கிடக்கிறது. யாருக்கு உதவி செய்வதற்கு எந்த மனநிலையும் இல்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முறை ஏன் நிலை என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு யார் தருவான்ட்டு ஓடுறான். அங்கிருந்து தொடர்பு கொள்கின்றார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து. பசியோடு இருக்கிறாங்க, பட்டினியோடு இருக்கிறாங்க, கை குழந்தையோடு இருக்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க. நீங்கள் உதவி செய்வதை நாங்கள் முகநூல்ல பார்த்தோம், எங்களை நாடி வாருங்களே என்று கேட்ட குரலுக்கு மறுபறிப்பாக அந்த மருத்துவமனைக்குள்ள போறோம். எல்லாரும் கழுத்தளவுக்கு தண்ணி, நாம ஓரளவுக்கு அப்படி 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 புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு கொண்டு வந்த ஒட்டணங்களை எல்லாம் தலையில சுமந்துக்கிட்டு நெகை இருக்கு பாருங்க. முகநூல்ல சொல்லி காண்பதல்ல நோக்கம், மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லி காட்டுகிறோம். இன்னைக்கு அவர்கள் உள்ளே பாதிக்கப்பட்டது போல நாளைக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை ஏறலாம், மற்றவர்கள் உதவி செய்யணும் இல்ல, மற்றவங்க வரணும் இல்ல. மருத்துவமனைக்குள்ள செல்லுகிறோம், உணவு பட்டங்களை தூக்கி கொள்கிறோம், பிஸ்கட்களை கொண்டு கொடுக்கிறோம், பாலை கொண்டு கொடுக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், பயிற்சி மருத்துவரா இருக்கக்கூடிய ஏழையாவா இருப்பா, கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, அவருடைய குறை சொல்லல, மாட்டிக்கிட்டாரு, தன்மையாத்தான் பேசினாங்க. ஆனால் இதுதான் மனிதன் வாழ்வு. இறைவனை எண்ணி பார்க்கக்கூடிய, இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய, எவ்வளவுதான் வலுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்தில் நாமளும் கையேற்றப்படுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பிறருக்கு கொடுன்னு அர்த்தம். மூட்டைகளோடு போறோம், சாப்பாட்டு மூட்டை, திருநெல்வேலி இருந்து பொங்கி ஆக்கி வண்டியை பிடிச்சி அது நேரடியா போக முடியாது, சுத்தி பிறக்கி அங்க ஒரு போட்டை பிடிச்சு ஏன் போனோம், எதுக்கு போனோம்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வழிகாட்டுகிறது. அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய அல்லாஹ் மீது அவர்கள் அன்பு செலுத்தியதன் காரணமாக ஏழைக்கு உணவளித்தார்கள், இல்லாதவனுக்கு உணவளித்தார்கள், இடர்பாடுகளில் சிக்கியவனுக்கு உணவளித்தார்கள். என்ன காரணம்?
எனக்கு அவங்க முகம் தெரியாது, அவர்களுக்கு என் முகம் தெரியாது, என் கூட பிறந்தவனு கிடையாது. நான் எந்த தெரியுமா, சென்னைக்கு போறோம், தூத்துக்குடி போறோம், ஈரோடு போறோம், இங்க அங்க வாரீங்க, அங்க யாரு முகம் யாருக்கு தெரியும்? தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அன்னைக்கு கொடுத்ததோட வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளல, நம்மளும் அவங்க தொடர்பு கொள்ளல. அப்ப நம்ம எதை எதிர்பார்க்கல, கைமாறு எதிர்பார்க்கல, நன்றி எதிர்பார்க்கல. நம்முடைய ஒரே நோக்கம் என்ன? குர்ஆன் வழிகாட்டுகிறது, நீங்கள் அல்லாஹ் மீது அன்பு செலுத்தினால் பிறருக்கு உதவி செய்யுங்கள். குர்ஆன் இன்னும் பேசுகிறது, உதவி செய்வது மட்டுமல்ல, உதவி செய்துவிட்டு அவர்கள் எப்படி சொல்லுவார்கள், நாம் எப்படி சொல்ல வேண்டும்? லா நுரிது மின்கும் ஜஸாஅ வலா சுக்ரன். நாங்கள் செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை, நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. குர்ஆன் சொல்லுங்க, நீ அல்லாஹ்வுக்காக செய்தினா, மறுமைக்காக செய்தினா, நம்பிக்கைக்காக செய்தினா, உனக்கு மனிதநேயத்தை இஸ்லாம் காட்டி தந்ததன் அடிப்படையில் செய்தினா, ஒரு மனிதனுக்கு உதவி செய்துட்டு அதை அவன்கிட்ட சொல்லி காமிக்காத, அவனை துன்பப்படுத்தாத, அவன்கிட்ட பிரதி உபகாரம் எதையும் எதிர்பார்க்காத, நன்றி கூட சொல்ல வேண்டாம், ஒம்பாட்டுக்கு வந்துரு, உனக்கான கூலி அல்லாஹ் மறுமையில தருவான். பேரிடரோடு போர்னா இதானே, இந்த போரை தானே செஞ்சோம், இங்க இருந்து செஞ்சிருப்பீங்கல்ல, செய்வீங்கல்ல. இதுக்கு ஒரு பெரிய பேரிடர் தான் வரணும் அவசியம் இல்லை, வரக்கூடாது. அல்லாஹ் நம்ம கையேந்து இறைவா, இந்த ஒட்டுமொத்த உலக மக்களையும் நீ நலவாக வாழ செய்ய என்று தான் துஆ செய்கிறோம். ஆனாலும் மனிதன் செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம், வட்டி, சாராயம், விபச்சாரம், பிற மனிதர்கள் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கம், இறைவன் தன்னுடைய கோப பார்வை அப்பப்ப காட்டத்தான் செய்வான், சோதனைக்காக சில விஷயங்களை உடத்தான் செய்யறான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனா மனிதனுடைய பலகீனம் என்ன தெரியுமா? இவர்கள் பூமி உழுக்கப்படும் பொழுது, வீட்டுக்குள்ள இருக்கிறோம், பூமி உழுக்கப்படுது, எந்த மனிதனாவது யாரையாவது நினைச்சு பார்ப்பானா? எல்லாரும் கடவுளை தான் நினைப்பான். எல்லாம்பா அவன் கடவுளை சொல்லுவான். கொஞ்சம் அந்த டென்ஷன் குறைஞ்ச உடனே தீனும் அக்கிரமத்துக்கு போயிருவான். ஆனா அல்லாஹ் சொல்றா, உங்களை கரையிலேயே என்னையால புதைக்க முடியாதுன்னு கேட்கிறான். உனக்கு ஒரு ஆபத்து வரையில, துன்பம் வரையில, துயரம் வரையில என்னிடம் கலப்படமின்றி நீ உதவி தேடுகின்றாய், நானும் உனக்கு உதவி செய்யறேன், உதவி செய்து கரைக்கு கொண்டு வர்றேன். கரைக்கு கொண்டு வந்த பிறகு நீ திமிர்த்தனம் பண்ணுது, அகங்காரம் பண்ற. அவனை நீ கேளு, கடலுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவனை பிடிக்க முடியுமா? பூமியில பிடிக்க முடியாத, கரையிலேயே புதைச்சிருவா. ஜாக்கிரதை அல்லாஹ். அப்ப மனிதநேயம் என்பது எங்க வரணும், எப்படி வரணும், யாரிடம் வரணும், யாரிடம் வெளிப்படணும், யார் அதில் பெருவாரியாக பங்கெடுக்க வேண்டும்? முஸ்லிம்கள் தான் பங்கெடுக்க வேண்டும். மற்றவர்கள் பங்கெடுக்கவில்லை என்று நாம் சொல்லவில்லை. அவரவர் சக்திக்கு உட்பட்டு அவரவருக்குடைய கடமை செஞ்சாங்க, அதை மறுக்கல. ஆனால் முஸ்லிம்களுக்கு அதை பல இடங்களில் நபிகளால் வலியுறுத்துகின்றார்களே, உறுதிபட பேசுகின்றார்களே, மறுமை நம்பிக்கையோடு சேர்த்தல்லவா பேசுகின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால் என்று நம்பிக்கையோடு ஒப்பிட்டல்லவா பேசுகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு முஸ்லிமுடைய மனித நேயம் எந்த இடத்தில் எவ்வாறு வெளிப்பட வேண்டும்? அப்படி வெளிப்படலன்னா நமக்கு தான் பிரச்சனை. நாம தான் நல்ல எல்லா மக்களோடையும் அந்யோன்யமாக அழகாக பழகி, அழகான செய்தி சொல்லி, அவர்களுக்கு கஷ்டம் என்றால் நாம் முன்னின்று, நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் முன்னின்று, மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, மொழிகளை தாண்டி, மனிதர்கள் என்ற அடிப்படையிலே மனிதநேய சிந்தனைகளோடு, மனிதநேய கருத்துக்களோடு ஒரு முஸ்லிம்ல சும்மா நினைச்சோம்ப, சும்மா இல்லை. அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அவன் செயலாற்ற வேண்டிய செயல்கள் இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், அவர்கள் தீர்ப்பு நாளை பொய் என்று சொல்லுகின்றார்களே, அவர்களை நீர் பார்த்தீரா? தீர்ப்பு நாள ஜட்ஜ்மெண்டே, அல்லாஹ் எல்லாருக்கும் தீர்ப்பளிப்பானே, நல்லது கெட்டது சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் எல்லாம் பேசுவானே. அதனால இல்லை என்று ஒருத்தர் யார் சொல்லுவா தெரியுமா? யார் சொல்லுவா? நம்முடைய பார்வையில நிராகரிப்பவர் சொல்லுவா. அப்படி இல்லை, குர்ஆன் பேசுகிறது. தீர்ப்பு நாளை பொய்யாக்கக்கூடியவன் யார் தெரியுமா?
ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன் அனாதையை விரட்டக்கூடியவனாக இருக்கிறான். அனாதைகள் மீது அன்பு செலுத்தாமல், கருணை காட்டாமல், அனாதைகளை அரவணைக்காமல், அனாதைகளுக்கு உதவி செய்யாமல், அனாதைகளை யார் விரட்டுகின்றானோ அவனுக்கு மறுமையை பற்றிய பயம் இல்லை, மறுமையை பற்றிய அச்சமில்லை, மறுமையை பற்றிய கவலை இல்லை, மறுமை நாளை பொய் என்று கருதுகிறான். அதனால தான் அவன் அனாதைகளை விரட்டுகின்றான். அனாதைகளை மட்டுமா விரட்டுகின்றான்? வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு தூண்டுவதில்லை. குர்ஆன் பேசுகிறது, இஸ்லாம் பேசுகிறது. நீங்கள் மறுமை நாளை நம்பினால், அல்லாஹ்வை நம்பினால், தீர்ப்பு நாளை நம்பினால் நீங்கள் அனாதைகளை விரட்டாதீர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுங்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது என்ன தூண்டுறது? ஒருத்தர் பசிக்குன்னு கேட்கிறான், ஏன்ட்ட இல்ல, பக்கத்தில் உள்ள பணக்காரே, நான் வந்து சொல்லணும் கொடுப்பா. தர்மம் கேட்கிறான்ல, இல்லங்கிறான்ல. ஏன்ட்ட இருந்தா கொடுக்கணுங்க. ரெண்டாவது, ஏன்ட்ட இல்லைன்னா சும்மா இருக்க முடியாது. பக்கத்தில் இருந்தான்ல, செழிப்பானவன் தானே, துட்டு இருந்ததுல, பசி சோறு இருந்ததுல, அவனை ஏன் நீ தர்மம் செய்ய தூண்டலே? மறுமையை பற்றிய பயம் இல்லையா? தீர்ப்பு நாளை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையா? அப்படி மறுமை நாளை பற்றி, தீர்ப்பு நாளை பற்றி, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருந்தால் நீ அனாதையை விரட்டுவது மட்டுமல்ல, ஏழைக்கு உணவளிக்க நீயும் உணவளிக்கணும். உன்கிட்ட இல்லைன்னா பிறரையும் தூண்ட வேண்டும். இதை விட மனித நேயத்தை ஆழமாக யார் சொல்லுவா? யாரால சொல்ல முடியும்? எங்கிருந்து கொண்டு வர முடியும்? அழகான வார்த்தைகளால், ரத்தின சுருக்கமான வார்த்தைகளால் நம்பிக்கையோடு இணைத்து, நம்பிக்கையை பால்படுத்தாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனித நேயம் வெளிப்படட்டும். குர்ஆன் தானே பேசுகிறது. சமுதாயம் வழங்கியிருக்கா? புரிஞ்சிருக்கிறதா? தெரிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த மனித நேயத்தோடு தன்னை இது போன்ற இடர்பாடுகளிலே போரிடுவதற்காக வெளியே வருகிறதா? நாம செஞ்சோம் இல்லங்களா? எல்லாரும் செய்யலையே, எல்லாரும் வரலையே. இஸ்லாமிய சமுதாயம், முழு சமுதாயம் வெளியே வந்துச்சா? மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்களே, துயரப்படுறாங்களே, வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கிறாங்களே, பசியோடு இருக்கிறாங்களே, பட்டினியோடு இருக்கிறாங்களே, குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் வந்துச்சா? வரல. வரணும். ஏன் வரணும்? குர்ஆனின் அடிப்படையில் வர வேண்டும். நபிகளாருடைய சொல்லுக்கு செவிசாய்த்து வரப்பட வேண்டும். கேட்டா எனக்கு துன்பம் தான். குர்ஆன் அதையும் பேசுகிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் லர்ராய், தர்மம் செய்ய எப்படி செய்வான்? அவனுக்கே கஷ்டம், அவனுக்கே துன்பம், அவன்கிட்ட இல்ல, அவனே பிரச்சனை, அப்பமும் கொடுப்பான். என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால நான் 1000 ரூபாய் கொடுக்கிறது பெருசு இல்ல. அடுத்த வேலை எனக்கே சோத்துக்கு வழி இல்ல, என்கிட்ட இருக்கு, அப்பமும் கொடுப்பையே. துன்பம் தான். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், தர்மத்தை முன்னிறுத்துகிறது மார்க்கம். தர்மம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த தர்மத்தில் அழகான மனிதநேயம் வெளிப்படுகிறது. பசியோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு உணவளிப்பதின் காரணத்தினால் இந்த உலகத்தில் ஒரு மனிதநேய செடி புதிதாக முளைக்கிறது. சகோதரர்களே, அதான் நம்முடைய கடமை, அதான் நம்முடைய வேலை, அதான் நம்ம செய்யணும். அதை செய்வதற்கு தானே பயிற்சி, அதை செய்வதற்கு தானே குர்ஆன், அதை செய்ய சொல்லுவதான நபி வழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இக்கட்டான நிலை. இன்னைக்கு மதத்தால் மனிதர்களை பிரித்து பார்க்கின்றார்கள், இனத்தால் மனிதர்களை பிரித்து பார்க்கின்றார்கள், மொழிகளால் மனிதர்களை பிரித்து பார்க்கின்றார்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கெட்ட செய்தியை முன்வைக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கான பொறுப்பு என்ன தெரியுமா? நாங்கள் மதத்தை நம்பிக்கைக்காக பார்க்கின்றோம், நாங்கள் கொள்கையை இறைவனிடம் மட்டுமே முன்வைக்கின்றோம். ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் நாங்கள் சகோதரர்களாகத்தான் பார்ப்போம் என்ற அந்த உறுதிமிக்க செய்தியை இது போன்ற பேரிடர்களில் தான் நீங்கள் முன்வைக்க முடியும். நாட்டை சீரழிக்கிறானா இல்லையா? மதத்தினோட பேரால ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் இருக்கணும், பதவியில இருக்கணும் என்று மனிதர்களை மதத்தால் பிரிக்கின்றார்களே, இரத்தங்களை ஓட்டுகின்றார்களே, கொலை செய்வதற்கு தூண்டப்படுகின்றார்களே.
1008 கஷ்டங்களை துன்பங்களை நாம் சந்தித்தாலும் சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தால் மனிதர்களை பிரிக்க நினைக்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு மத்தியிலே மனித நேயத்தால் நாங்கள் மனிதர்களை ஒன்று சேர்ப்போம் என்று சொல்ல முற்பட வேண்டும். அது தவிர நமக்கு எதுவும் இல்லை. நம்மளை யாரு பேசினா, யார் எதிர்த்தா, யார் ஓட்டு போட்டா, யார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மனுஷன் அவன் பேரு குமாரா, டேவிட்டா, இல்ல வீரமணியா, இல்ல யாசிரா, இல்ல இஸ்மா, எதுவுமே தெரியாது. கண்ணு முன்னால போய் நிக்கிறான், முகமும் தெரியாது. மனுஷன், அவனுக்கு என்ன வேணும்? பசிக்கு. அவனுக்கு என்ன வேணும்? ஆடை வேணும். அவனுக்கு என்ன வேணும்? கீழே விழுந்தான், முதல் உதவி வேணும். செய், மனிதனை நீ மனிதனாக பார் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்திலே இன்னைக்கு நாடு போற போக்குல நாட்டிலே பிரிவினையின் மூலமாக மக்களை ரோட்டிலே ஓட வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது. மனித நேயம் என்பதை இந்த அறுத்து போச்சு, செத்து போச்சு. இல்லை, நாம் வழி நடத்துவோம். மனித நேயத்தின் மூலமாக, பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக, இக்கட்டான நிலையில் பாதிக்கப்பட்ட மனிதர்களோடு துணை நிற்பதன் மூலமாக. ஒருவனுடைய உதவி ஒருவனுக்கு எப்போதும் தேவைப்படாது. ஆனா ஒரு பிற மனிதனுடைய உதவி எப்பொழுதுமே தேவைப்படாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகவே முடியாது. தேவைப்படாம இருக்கலாம். வெள்ளம் வந்துருச்ச, பூகம்பம் வந்துருச்ச, சுனாமி வந்துருச்ச, என்ன பார்த்தோம்ல. அதனாலதான் சொன்னேன், அந்த மருத்துவமனைக்குள் சிக்கிக் கொண்டவர்கள் மருத்துவர்கள். நாம சாப்பாடு கொடுக்கணும் பெருசு இல்ல, அன்றைய பொழுது, அன்றைய நேரம், அன்றைய தேதி, அன்னைக்கு அதான் பெருசு அவனுக்கு. அவன் நினைச்சா 1,00,000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பான், அது வேற விஷயம். அவ்வளவு வசதி படைத்தவன், அது ரெண்டாவது விஷயம். அப்ப இல்லையே, அந்த நேரத்துல இல்லையே. சொல்ல முடியுமா? பசியே கொஞ்ச நாள் பொறுத்துரு, வயிறே கொஞ்ச நாள் பொறுத்துரு, 2 நாள் கழிச்சு சேர்த்துமா, சொல்ல முடியுமா? நண்பர்களே, அருமை சகோதரர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் தான் நீங்கள் அவனுக்கு உதவ முடியும். அதாவது ரோட்ல போய்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு மனுஷன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், யாருன்னு பார்க்காத, என்ன பேருன்னு கேட்காத, உன்னால என்ன முடியும்? முதல் உதவியா, இல்ல 108க்கு போன் போட, ஏதோ ஒரு உதவி. மனிதநேய அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு நீ உதவு, அதற்கு அல்லாஹ் கூலி தருவான். முடிஞ்சு போச்சு. மனித நேயம் என்பது மனிதர்கள்ட்ட மட்டும் காட்டுவதல்ல, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். ஒரு விபச்சாரிதான் தனக்கு தாகம் எடுக்கிறது என்பதற்காக கிணற்றுல தண்ணி இறைச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த பகுதியாக வந்த ஒரு நாய் தண்ணி கிடைக்காம அவ பக்கத்துல வந்து நாக்க தொங்க போடுது. நாயின் மீது கவலைப்பட்டு, நாயின் மீது அக்கறை கொண்டு, சி நாயே என்று விரட்டாமல், அந்த நாயும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான், உயிர்தான் என்று அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக நாம் செய்திகளில் அறிகிறோமே. ஒரு நாய், ஒரு பன்னி, ஒரு குதிரை, ஒரு கழுதை, ஒரு யானை, ஒரு எறும்பு, ஒரு ஈ, எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் அற்பமானதல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பில் உடையது. உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள் மீதே நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் மனிதர்களை எப்படி நாம் வெறுக்க முடியும் என்று கேட்கிறேன். ஒருபோது மனிதர்கள் மீது நாம் வெறுப்பு காட்ட முடியாது, வெறுப்பு காட்டக்கூடாது. மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதை தவிர வேற நமக்கு சிந்தனை இல்லை. கொள்கை சொல்லுவோம், என் கொள்கை எனக்கு, உன் கொள்கை உனக்கு, உன் வழிபாடு உனக்கு, என் வழி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மனிதன் மனிதன் தானே, அதுல என்ன மாற்று இருக்கு? மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் என்ன பின்னடைவு இருக்கிறது? இத்தகைய ஆழமான சிந்தனை, ஆழமான கருத்துக்களை நாம் திருமறை குர்ஆனில் இருந்து எடுப்போம், நபிமொழிகளில் எடுப்போம், மார்க்கங்களில் இருந்து எடுப்போம். அதன் வழி நின்று இத்தகைய பேரிடர்களோடு மனிதநேயத்தோடு போரிடுவோம். அந்த போராட்டத்துக்கு அல்லாஹ் வெற்றி தருவான். அப்ப வரக்கூடிய காலங்கள் முக்கியமானது. இஸ்லாமிய சமுதாயம் சிந்திக்க வேண்டியது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டியது என்ன? என்னிடம் மனிதநேயம் வெளிப்பட வேண்டும், என்னிடமிருந்து பிறர் உதவி பெற வேண்டும், பிறருக்கு உதவக்கூடியவனாக நான் மாற வேண்டும், பிறரை என் சகோதரனாக நான் பார்க்கப்பட வேண்டும். இதுதான் எனக்கு என் மார்க்கம் காட்டிய வழி. அந்த வழியிலே நான் உறுதியாக நிற்பேன் என்று நம்முடைய நடை
வீரநடையாக இருந்தால் இந்த நாட்டிலே குழப்பம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நரித்தந்திரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மதத்தால் மனிதர்களை பிரித்து விடலாம் என்று கனவு காணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தோல்வியை தழுவுவார்கள், வெற்றி தலைகுனிவார்கள். மனிதநேயம் ஓங்கட்டும். இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையிலே, நபிகளார் போதித்த அடிப்படையிலே பிற மனிதர்கள் மத்தியிலே, பிற உயிர்கள் மத்தியிலே அன்பு செலுத்துவோம், கருணை காட்டுவோம். இது போன்ற பேரிடர்களிலே இன்னும் உறுதியாக நிற்போம். நாம் மக்களோடு மக்களாக நின்று மனிதநேயத்தை வென்றெடுப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். அத்தகைய வெகுமதியையும் கூலியையும் மறுமையில தருவான் என்று முத்தாய்ப்பாக கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் கும்பகோணம். அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம்.